ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சங்கரன்கோயில் போனோம். அந்த வீடியோவை தான் விலாகாக போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, சைடில் தெப்பக்குளம் சைடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக தண்ணியும் உள்ளே வந்துருச்சு. தண்ணியில் நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஃப்ரீயாக இருந்துச்சு, கும்பிட்டு வந்துட்டோம். இது எந்த இடம் பார்த்திங்கன்னா, அந்த நாகத்துக்கு சாமி கும்பிடுவாங்கன்னு சொன்னால அந்த இடம் தான். அதை தான் காட்டியிருக்கேன். அப்புறம் இந்த மேகமும் கோபுரமும் தெரியுது, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் காட்டியிருப்பேன், அது நல்லாயிருக்கும். அப்புறம் யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோம். ஏன்னா பக்கத்தில் வச்சு வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்களா வந்துட்டு தள்ளி நின்னாங்க. நாங்கள் போய் 2 பேரும் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஹாய், சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் முறுக்கு வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். கோபுரம் வெயில் அடிக்கிறது அதனால தெரியல. அதுவும் போக நான் பேசுகிறதும் கேட்காது, மைக் போடல. அங்கே பாட்டு வேறு ஓடிட்டுருக்கு. யானைக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டோம். இங்கே என்ன அப்படி சிறப்பு அப்படின்னா, சங்கர நாராயண சுவாமி அப்படி இருக்குது. அதையும் சிவனும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் சிவன் தனியாக, கோமதி அம்மாள்னு சொல்லிட்டு தனியாக இருக்காங்க. வேறு நிறைய சாமிகள் இருக்குது. அது போக ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகதோஷம், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாகதோஷம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் குத்துக்கு வந்து பால் மூடி சாமி கும்பிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் யாராவது தூரத்துலேருந்து வீடியோ இங்கே தெரியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது சங்கரன்கோயில் வந்து சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு ஏதாவது ஏவோனில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு நாளைக்கு தான் போயிடுச்சு. எதுவே பார்க்கல, டக்குன்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டோம். அடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே வீடியோவில் காட்டுறேன். ஃப்ரீயாக இருக்குது, அதனால் விளாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் போக கோயிலில் லைட்லாம் கட்டிட்டாங்க, நல்லாயிருக்கு. நைட் டைம்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது லைட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். வாங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத காட்டுறேன். அப்புறம் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா கொட்டு மேளம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. வாசித்து பூஜை ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருந்துச்சு. இனி இந்த மாதம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் கோயில். எங்கேருந்தாவது வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வாங்க, கண்டிப்பாக நல்லா கும்பிட்டு போகலாம். இப்போ வந்தீங்கன்னா ஃப்ரீயாக கும்பிடலாம். ஆடி தவசோடு வந்தால் கொஞ்சம் கூட்டம் இருக்க மாதிரி இருக்கும். கூட்டம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தவசோடு வந்து சாமி கும்பிட்டு போங்க. அப்புறம் பாருங்கள், பகலையில் இருட்டவே இல்லை, ஆனால் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியலை. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே சாப்பிட்டு நீ வெளியில் கிளம்பிட்டோம். பாருங்கள், அது ஷேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு வீடியோ. ஆனால் இந்த சீரியல் பல்பெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் இன்னும் போடலை. அந்த லிங்கத்துக்குள்ளே லைட்டு மட்டும்தான் எரிஞ்சிச்சு, சைடில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அண்ணாமலை ஹோட்டல் அன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்கே சரி நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவோன்ட்டாங்க. ஏன்னா போய் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு போக 8-8:30 ஆயிரும். அதனால் வாங்கிட்டு போயிடுவோன்ட்டு அங்கே தான் இந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அதை தான் வீடியோவாக போட்டிருந்தேன். பார்சல் வாங்கிட்டோம். வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.